உருக்கம், காதல், சோகம், நெகிழ்ச்சி, கண்ணீர், அப்புறம் வந்து நடுநடுவில் பாட்டு போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சு இல்லாட்டி இந்த அவங்க பண்ணுவாங்களா விஜய் டிவியில் இந்த இதெல்லாம் லாப நஷ்டம் தான் பார்த்தா எப்போவுமே இயங்குவாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க படம் ஓடணும், இண்டஸ்ட்ரியில் அவங்க நல்லா இருக்கணும். இது ஆளுகின்றவர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி போவாங்க. இதை தான் விஜய் பண்ணார் அந்த காலத்தில். கலைஞருக்கு நான் சிலை வைக்க வேண்டும், அவர் உயிரோடு இருந்து நானும் கலைஞரும் அந்த சிலையை திறந்து வைக்க வேண்டும் அப்படிலாம் பேசினார். இன்றைக்கி பேனா சிலை எதுக்கு வைக்கிறீங்க? ஒரு மூன்றாவது மொழியாக என்ன மொழி படிக்கணும்னு தீர்மானிக்கிறது கூடவா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை பெற்றோருக்கு உரிமை இல்லை? அவர்கள் இருமொழி மட்டுமா கற்றுக்கணும்? சரி, நீங்கள் தமிழை வாழ வச்சேன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி எத்தனை பேர் டிகிரி முடிச்சுட்டு வரவர்கள் சுயமாக தமிழில் எழுத முடியும், தமிழில் பேசுவோம்? ஒரு 5000 ரூபா. இப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க? என்ன பண்ணாலும் எங்கள் அரசை பற்றி குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறத உங்களுக்கு வேலையாக போச்சு. ட்விட்டரில் அடிக்கிறது இல்லாமல் இவர் வேறு அடிக்கிறாங்க. இப்போ என்ன ஏதாவது பேச வர பார்த்தீங்களா? இப்போ இங்கே பாருங்க, கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சோன்னு என்ன கரெக்டாக பாயிண்ட். அவங்களுக்கு வந்து சாம்பார் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, ஆனா நிஜத்துல அந்த சாம்பார் அந்த மாதிரி இருக்காதுன்னு சமூக வலைதளத்துல நிறைய பேரு பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஸ்கிரிப்டட் தானே? நல்லா கேளு. ஸ்கிரிப்டடா? யார் சொன்னா? பதிவு போடுற நாய்கள் அதை போய் தின்னு பார்க்கணும், தின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடணும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். நேத்திக்கு முதல்வர் பாத்தீங்க அப்படின்னா தமிழக கல்வியிலே சிறந்தது தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு விழா வந்து பண்ணியிருக்காரு. இந்த விழாவை எப்படி பாக்குறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த நிகழ்ச்சி பற்றி முதல்ல சொல்லிடுறேன். நிகழ்ச்சி பார்க்கும்போது எனக்கு ஏதோ விஜய் டிவி நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்துக்கிட்டாரான்ற மாதிரி இருந்தது. எதனால அந்த டிடி அவர்கள் சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது உருக்கம், காதல், சோகம், நெகிழ்ச்சி, கண்ணீர், அப்புறம் வந்து நடுநடுவில் பாட்டு போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சு இல்லாட்டி இந்த அவங்க பண்ணுவாங்களா விஜய் டிவியில் இந்த இதெல்லாம் திடீர்னு நடுவில் ஒரு பாட்டு விடுவாங்க, அந்த மாதிரி என்னடா இது ஒரு நாடகத்தனமாக இருக்குன்னு. அப்புறம் வந்து நடிகர்களை மேடை ஏற்றி அவங்க நைனா பண்ணார் அதே காலத்தில் 2006-11 அதே மாதிரி ஏற்றி நடிகர்களை விட்டு பேச விட்டது. அதில் பேசின நீங்கள் இது விஷயங்கள் எல்லாம் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லாப நஷ்டம் தான் பார்த்தா எப்போவுமே இயங்குவாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க படம் ஓடணும், இண்டஸ்ட்ரியில் அவங்க நல்லா இருக்கணும். இது ஆளுகின்றவர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி போவாங்க. இதை தான் விஜய் பண்ணார் அந்த காலத்தில். கலைஞருக்கு நான் சிலை வைக்க வேண்டும், அவர் உயிரோடு இருந்து நானும் கலைஞரும் அந்த சிலையை திறந்து வைக்க வேண்டும் அப்படிலாம் பேசினார். இன்றைக்கி பேனா சிலை எதுக்கு வைக்கிறீங்கன்னு தனி கட்சி அவரே கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி தான் நடிகர்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. இவர்களும் அந்த காலகட்டத்தில் உள்ள பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி நேற்று சிவகார்த்திகேயன், வெற்றிமாறன் அது இதுன்னு மேடை ஏற்றி பண்ணது, முதல்வர் கூப்பிட்டு பேனா கொடுத்தது, அது இதுன்னு பக்கா நாடகத்தனமாக இருந்தது. இதை நான் மட்டும் சொல்ல, அரசியல் தலைவர்கள் பலரும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ சொல்கிற அளவுக்கு கல்வித்தரம் இருக்கான்னு பார்த்தா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, 1 வருஷத்துக்குள்ளே கட்டின ஒரு பள்ளியில் சண்டே காரை பேர்ந்து விழுந்து, நல்ல வேலை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பசங்க படிக்கலை. இந்த பள்ளி கட்டடங்களில் சரியில்லாத நிலைமை பல பள்ளிகளில் இருக்குது. அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை சுத்தமாக குறைஞ்சி போயிருக்குது. தனியார் பள்ளிகள் அதிகரிச்சுட்டு வருது, அரசு பள்ளிகள் தான் அதிகரிச்சுட்டு வருது. இந்த மாதிரி கல்விக்கு நிதி ஒதுக்கிறதுலையும் போன கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தாலும் பெரிய வித்தியாசம். இந்த மாதிரி பல விதங்களில் இது உயர்கல்வியில் பார்த்தா, உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை செப்டம்பர் வரைக்கும் நீடிச்சு கூட 70% தாண்ட முடியல. அந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. கல்வி கடன் ரத்து பண்றாங்க. ஆனா அதே நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு, அதை வச்சுதான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில குழந்தைகள்லாம் வந்து காலை உணவு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசவும் செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு மொத்தமே ஸ்கிரிப்டடு. காலை உணவு திட்டம்ன்றது இவங்க காலத்து திட்டம் கிடையாது. இல்லை, எதுவாக இருந்தாலும் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் எப்படி நிகழ்ச்சி நடத்த முடியும்? சூப்பர் கேள்வி கேட்டாப்புல. ஸ்கிரிப்டட்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் பேசும்பொழுது இந்த நிகழ்ச்சி இதுக்கப்புறம் இவர் பேசணும், இவருக்கு அப்புறம் இவர் பேசணும், இதில் வந்து இவங்கள்ட்ட கேள்வி கேட்கணுன்றது ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஆனால் பேசுகிறவங்களே ஸ்கிரிப்டாக நடிக்க வைக்கிறது. ஒரு அம்மாட்ட டிடி மைக்கை கொடுத்துட்டு, இதில் இன்னொரு செட்டப் இருக்கும். எல்லா நிகழ்ச்சிகள்லையும் ஒரு இஸ்லாமியர் ஒரு பெண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க புர்கா போட்டு.
இன்னத்து அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. தடை இல்லாத பேச்சு பேச ஆரம்பிச்சோன்னா அவங்க டிடி போயிடுறாங்க. போயிட்டு மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நிற்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கான ஸ்கிரிப்ட் ஒரு 2 நிமிஷம் இவங்க பேசுவாங்க. நம்ம அடுத்த இதுக்கான வேலையை பார்க்கணும். எழுதி கொடுத்து பேச வச்சிருக்காங்க எல்லாரையும் மனப்பாடம் பண்ணி ரிஹர்சல் பார்த்து நடந்திருக்குது. எல்லோரும் ஏன் ஸ்கிரிப்டட் சொல்கிறேன்னா எல்லோரும் ஒரே டைப்பில் பேசுகிறாங்க. இப்போ அந்த கரூர் இது நடத்துனாங்களா 30 விழா, அது முடிஞ்ச உடனே இன்ஃப்ளூயன்சர்கள் எல்லாருமே பேசினாங்க. ஞாபகம் நீங்கள் பார்த்தீங்களா? கரூரில் ஒரு 30 விழா நடந்தது. உள்ளக சேர் 1 லட்சம் போட்டிருந்தாங்க. அது பத்தாம மக்கள் 1.5 லட்சம் பேர் வெளியே நின்றுந்தாங்க. எல்லாரும் ஒரே டைப்பில் ஒரே ஸ்கிரிப்ட். அது எப்படி பேச முடியும்? அதில் ஒரு இது வெளியில் வந்துச்சு. எப்படி அவன் அந்த பையன் வந்து ஏராளமான யங்ஸ்டர்ஸ் அந்த பையனுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க, விஜய் ரசிகர்களும் இருக்காங்க. எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அந்த வேலையை பண்ணுறேன், துட்டை வாங்கிட்டு பேசணும்னா அவன் பயந்து போய் இல்லை நான் தெரியாமல் வாங்கிட்டேன், பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் தான் முக்கியம், இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக ஒரு வீடியோ போடுறான். அந்த அளவுக்கு எல்லாமே நாடகத்தனம். நீங்கள் நடிகர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த ஒருத்தர் ஏதோ தியாகராஜ இதுவோ ஏதோ ஒருத்தர் ஒரு நடிகர் ஒரு டைரக்டரு அந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஏகலைவன் கட்ட விரல். உங்களுக்கு தான் புராணங்கள் தானே, அது புராணங்கள் இதிகாசங்கள் இது கிடையாதுல்ல, நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதில்ல, அது எழுதப்பட்டது. அவர் அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். கட்டை விரல் இது பண்ணாங்க, கர்ணனுக்கு இது நடந்தது அது நடந்தது, நாம் கல்வி கற்றாலும் கல்வி கற்க விட மாட்டேங்கிறாங்கன்னு. நான் கேட்குறேன், ஏன் இந்த காலத்து இதை பேச வேண்டியதுன்னு? போன கவர்மெண்ட்டில் எல்லாம் என்ன பண்ணாங்க? மொத்தமாக திராவிட கட்சிகளே பேசலாமே, என்னென்ன உதவி பண்ணாங்கன்னு. பேசினா ஏடிஎம்கே இதெல்லாம் வந்துடும்ல. இலவச மடிக்கணினி, கல்வி கடன் ரத்து, அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் பண்ணது, ஜெயலலிதா காலத்தில் பண்ணலாம். அதனால் எதுவுமே இல்லை. இவங்க வந்து இந்த 4 வருஷத்தில் ரொம்ப வந்துச்சுன்ற மாதிரி தான் இவர்களெல்லாம் பேசுகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கை வந்து நம்மளை முடக்க பார்க்குது அப்படின்னு. புதிய கல்விக் கொள்கையில் 90% மேலே இவர்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதையே மாற்றி ஒரு 10% இந்த பிஎம்சி ஸ்கூலு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. அது கூட இவர்களுடைய அரசியலுக்காக பண்ணுறது தவிர கரெக்டாக பார்த்தா இன்றைக்கி ஏழைகள் கொஞ்சம் மத்தியதர வர்க்கத்தில் இருக்கவங்க அதிகமாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கணுன்னா, தனியார் பள்ளியில் சேர்க்கணுன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா. இந்த ஐயா கூட அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் சேர்த்து படிக்க வச்சுருப்பார், அவருக்கு தெரியும். அப்போ மற்றவர்கள் முடியாதவங்க சிபிஎஸ்சி படிக்கணும்னா கேந்திர வித்யாலயில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது சேர்த்துருவாங்க. ஏன்? அது மத்திய அரசுடைய இது. வெறும் 8000 ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ், தரமான கல்வி சிபிஎஸ்சி. இது அந்த கேந்திர வித்யாலயை விட ஒரு அப்டேட் வருஷன் தான் பிஎம்சி ஸ்கூலு. அதை வந்து இவங்க வரவிட மாட்டேங்கிறாங்க. வந்தால் என்ன காரணம் சொல்கிறோன்னா, ஹிந்தி திணிக்கிறாங்க. இவங்க நடத்துகிற ப்ரைவேட்டு ஸ்கூலு, இவங்க வீட்டு பிள்ளைகள் படிக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே 3 லாங்குவேஜ் இருக்குது. 3வது மொழி ஹிந்தியும் இருக்கிறது, ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, ஏழைகள் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூலில் கேந்திர வித்யாலயில் சேர்ந்துடக்கூடாது. கேட்டால் ஹிந்தி திணிக்கும், ஹிந்தி வருதுன்னு. அது ஆப்ஷனல் லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ்னு இருக்குது. ஹிந்தி வந்துடும். ஒரு 3வது மொழியாக என்ன மொழி படிக்கணும்னு தீர்மானிக்கிறது கூடவா அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை பெற்றோருக்கு உரிமை இல்லை? அவர்கள் 2 மொழி மட்டுமா கற்றுக்கணும்? சரி, நீங்கள் தமிழை வாழ வச்சேன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி எத்தனை பேர் டிகிரி முடிச்சுட்டு வரவர்கள் சுயமாக தமிழில் எழுத முடியும்? தமிழில் பேசுவான், தமிழில் எழுத சொன்னால் எழுத தெரியாது, தங்கிலீஷில் எழுதுவான். ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ தங்கிலீஷில் தான் எழுதுவோம். நம்மளை திட்டினா கூட தங்கிலீஷில் திட்டுறாங்க. இவங்க வாடகைக்கு ஆள் எடுத்து வச்சுருக்காங்கல்ல 200, நம்ம எதாவது பதிவு போட்டால் திட்டுறான்ல, அதை நம்மளை படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தங்கிலீஷில் எழுதுறான். நீங்க தமிழ் என்னதான் தமிழ் வந்து முதன்மைப்படுத்தி பேசினாலுமே வந்து தங்கிலீஷ் தான் இருக்குது, படிக்கிறாங்க, எழுதுறாங்க. இன்னைக்கு கல்வியில் முதன்மை தமிழ்நாடு அப்படின்னு பேசுகிறாங்க. கல்வி கடன் ஒரு குழந்தைக்கு ரொம்ப பெரிய விஷயம், கஷ்டமான விஷயமே கல்விக்காக வாங்கின கடன் ஒரு குடும்பத்துக்கு, அந்த மாணவர்கள் எல்லாருக்குமே. இவங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கல்வி கடன்கள் ரத்து செய்வோம் நாங்கள் வந்தோன்னாங்க. அதை நம்பி வாக்களித்தவங்கலாம் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறோம். அன்றைக்கி 2021 ஒரு 28 வயசு மாணவர் கல்வி கடன் வாங்கிட்டு ஒரு 5000 ரூபா. இப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க? என்ன பண்ணாலும் எங்க அரசை பத்தி குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறத உங்களுக்கு வேலையா போச்சு. ட்விட்டர்ல அடிக்கிறது இல்லாம இவர் வேற அடிக்கிறாரு. என்ன பேச வர பாத்தீங்களா? இங்க பாருங்க, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சோம். என்ன கரெக்டா பாயிண்ட் பிடிச்சோம். இதே வேலையா போச்சு உங்களுக்கு. இந்த ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு 10 பேர் 90 பேர் வாங்கிட்டாங்க. 90 பேர் கரைச்சு கொட்டுறது தான் வேலை. வேற கேள்வியை கேளுமா? சும்மா என்னத்தையோ ஓதி விட்டுக்கிட்டு போயிட்டு 21 வயசுல ஒருத்தன், 21 ஒருத்தன் 28 வயசுல ஓட்டு போட்டவன் 30 இன்னைக்கு என்ன 32 வயசு கல்வி கடன் ரத்து பண்ணாம
அதை அடைச்சிக்கிட்டு அவங்க மிரட்டிக்கிட்டு பேங்க்லேருந்து வந்து மிரட்டிக்கிட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தமிழகம் இதாகிடுச்சுன்னு இந்த டிடியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து பேச விட்டு டிடியை கூப்பிட்டு ஏங்க தெலுங்கானா முதலமைச்சரே வந்தார், அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, காது கேட்கல. உங்களுக்கு டிடின்னா அந்த பொட்டக்கலதா தான் கண்ணுக்கு தெரியுது. ஆமா, எவ்வளோ வர்ணனையாளர்கள் அரசு தரப்புல இருக்காங்க. அதுல அவங்களுக்கு வந்து சாம்பார் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நிஜத்துல அந்த சாம்பார் அந்த மாதிரி இருக்காதுன்னு சமூக வலைதளத்துல நிறைய பேரு பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஸ்கிரிப்டட் தானே? நல்லா கேளு. ஸ்கிரிப்டடா? யார் சொன்னா? பதிவு போடுற நாய்கள் அதை போய் தின்னு பார்க்கணும், தின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடணும். இத ஒண்ணு எடுத்து பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுமா? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா அந்த சேமியா உப்புமா காலையில போடுறாங்க, அதுல பல்லி விழுந்திருக்கு, அதை எடுத்து போட்டு அது எதிர்கட்சி பள்ளி. அது எங்க பாரு, எதிர்கட்சி பள்ளி, பாம்பு விழுந்துச்சு, அது பிளாஸ்டிக் பள்ளி, அதுல பிளாஸ்டிக் பள்ளி. அதை புரிஞ்சுக்கோ, அது ஏதோ பிளாஸ்டிக் பல்லி விழுந்தா குழந்தைகள் வந்து வாந்தி எடுத்து ஒரு 10 பேர் மருத்துவமனையில அனுமதி வேணும்னு பண்ணக்கூடிய இப்ப எடப்பாடி அங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஒரு சீனை கிரியேட் பண்றது, விஜய் அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செட்டப், இதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலை. ஏன்னா நானும் அங்கதானே இருந்தேன், இவங்களும் அந்த வேலையை பண்ணிக்கிறாங்க. அது வந்து கை வந்த கலை. இந்த மாதிரிதான் பண்ணுவானுங்க. ஆளுகின்ற அரசுக்கு எதிராக பேசுறது தான் இவங்களுக்கு வேலை. ஏன்னா வேற வேலையே கிடையாது, வேற ஸ்கிரிப்ட் உங்களுக்கு யாரும் தயார் பண்ணி கொடுக்கறது இல்லை. போய் உட்கார வேண்டியது, கேமரா முன்னாடி பேச வேண்டியது, கருணாநிதி பையன் இப்படி பண்ணாரு, ஸ்டாலின் இப்படி பண்ணாரு, உதயநிதி ஸ்டாலின் பேர சொல்ல மறந்துட்டாரு. இப்படியே பேரை சொல்லி 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 எங்க அரச ஏயா இதுக்கு முன்னாடி அந்த 10 வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தானுங்களா? அப்ப எல்லாம் என்ன இந்த நாட்டுல லேப்டாப் கொடுத்தாங்க, கல்வி கடன் ரத்து பண்ணாங்க, கல்வி கடன் முறையா கல்வி உயர்கல்வியில நல்ல நிலைமையில இருந்தது. யார் சொன்னா? மருத்துவ கல்லூரிகள். இங்க பாரு, கலைஞருடைய ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துலதான் அதிகமான கல்லூரிகளும் பள்ளிகளும் திறக்கப்பட்ட அரசு இதாச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க காலத்துலதான், எம்ஜிஆர் காலத்துலதான் தனியார் மயமாச்சு. தனியார் மயமாகி தனியார் பள்ளிகளும், அதுவும் ஜெயலலிதா காலத்துல தான் அதிகமான தனியார் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் வந்துச்சு. இதெல்லாம் என்கிட்ட பயோடேட்டா இருக்கு. சும்மா இந்த உயர்கல்வி என்ன நிலைமையில இருக்கு? உயர்கல்வி என்ன நிலைமையில இருக்குன்னா, இங்க வழங்காத ஒரு கவர்னரை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டு சான்சலர்னு சொல்லிட்டு ஒரு விசிய, ஒழுங்கான ஒரு விசிய போட விட மாட்டேங்கிறான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு. என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, தவறு இல்ல. உயர்கல்வியில கல்லூரி பேராசிரியர்கள் பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் நிரப்பாம இருக்கு. அதுக்கும் கவர்னருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவருக்கு கவர்னருக்கு என்ன சம்பந்தம்? இருங்க சார், உயர்கல்வியில இருமா கொஞ்சம் ஆசிரியர்கள் வந்து நியமனம் வந்து கல்லூரி ஆசிரியருக்கு யார் சம்பளம் கொடுக்கறது? கவர்மெண்ட். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, ஒன்றிய அரசு கொடுக்கணும். உயர்கல்விக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும். ஒன்றிய அரசு தான் யூஜிசி இன்னும் ஒண்ணு வச்சு கொடுத்தான். அதை இப்ப வந்து 100% இல்ல 70% கட் பண்ணி 30% கொடுக்குறான். அந்த 30% ஏற்கனவே ஒர்க்குல இருக்காங்க பாருங்க, அவங்க காலத்துல போட்ட அப்பாயின்மெண்ட். அதுக்கு தான் புது அப்பாயின்மெண்ட் போட்டா மாநில அரசு நீ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். மாநில அரசு இங்க இருக்க கல்லூரி ஆசிரியர்களுக்கு யாருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்க இயலும்? அதுக்காக தான் நாங்க தொகுப்பூதியத்துல வாத்தியார்களை வேலைக்கு போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சும்மா ஏதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சோன்னு பேசுறத நிப்பாட்டிட்டு கான்கிரீட்டா ஏதாவது உண்மையை பேசுங்க. இவங்க சொன்னார்ல, அரசுக்கு எதிராக இவர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். அரசுக்கு எதிராக பேசுறவங்க இருக்கிறாங்கன்னா, அரசுக்கு எதிராக செயல்படுறதே இந்த அரசுல இருக்கவங்க தான். இப்போ இந்த பள்ளி சொன்னாரு, உயர்கல்வி சொன்னாரு. உயர்கல்வியில் நிதி ஒதுக்கிறது இந்த மாநில அரசுடைய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறாங்க. ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று வெளியில் போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் போகணுமா வேணாவா? முதல்வர், கல்லூரி முதல்வர், இது எந்த இதுவும் நிரப்பாமல் உயர்கல்வியில் இன்றைக்கி மாணவர் சேர்க்கை 30% குறைஞ்சிருக்கு. தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்க, தனியார் கல்லூரியில் நோக்கி. என்ன காரணம்னா கல்வி தரத்திலையும், ஏன்னா ஆசிரியரே இல்லைன்னா அவன் என்ன நடத்துவான்? ஜாலியா போறான் வரான். அது மட்டும் இல்லாம கழிவறை வசதிகள் கூட இல்ல, அதெல்லாம் அடிப்படை வசதிகள் அதுவே இல்லை. இன்னொரு இவங்க என்ன உருட்டுறாங்கன்னா, இப்ப நான் சொன்னல அந்த பிஎம்ஸ்டிக்கு இது பள்ளிகளுக்கு நான் பண்ண மாட்டேன், ஏற்கனவே நவோதய பள்ளி வரவிடாம பண்ணியாச்சு, பிஎம்சி பள்ளியும் இந்த மாதிரி பண்றாங்க. அப்ப பிஎம்சி பண்ணனா அந்த நிதி, அதுக்கான நிதி ஒதுக்குறாங்களா, அதை கொடுன்னு கேட்குறாங்க. எப்படி நீங்கள் இது பண்ணாமே கொடுப்போன்னு கேட்டால் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன், ஒரு அருமையான ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த சிவில் சர்வீஸ் மாணவர்களுக்காக. அது என்னன்னு பார்த்தா தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு அங்கம்.
அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இவங்க 90% கிட்ட இவங்க வேற மாதிரி உள்ள பண்ணிக்கிட்டே இந்த விஷயங்களை காமிச்சிக்கிட்டு பாருங்க நிதி தரமா. இன்னொன்று இவங்கள்ட்ட என்ன ஒரு மோசமான விஷயம்னா, மாநில அரசு மத்திய அரசு ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னதான் கொள்கை ரீதியாக முரண்பாட்டு எதிர்த்து கட்சியாக இருந்தாலும் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க கரெக்டாக. அதற்கேற்ற அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பாங்க. என்னென்ன பேசணுமோ பேசி வாங்குவாங்க. சில இடங்களுக்கெல்லாம் இறங்கிலாம் போவாங்க. அதாவது இறங்கி போய் நிதி வாங்குற வேலையை முதல்வர்கள் பண்ணுவாங்க. இவங்க எப்போ திரும்ப இறங்கி போவாங்க? 3 நிதி ஆய்வுக்குழுக்கு போக மாட்டாங்க. 4வது நிதி ஆய்வுக்குழு இவங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே வலுக்கட்டாமல் போவாங்களாம். போயிட்டு பிரதமரை வேற பார்ப்பாங்களாம். பிரதமர் இங்கே வந்தப்போ அவரை பார்க்க மறுத்துக்கிட்டு வேற ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு போவாங்களாம். புரோட்டோகால் யாராவது அமைச்சர் அமைச்சிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் டெல்லிக்கு போய் நிதி ஆயோகம் கலந்துக்கிட்டு பிரதமரையும் பார்ப்பாங்க. இங்க பாருங்க, நிதி ஆயோக்கு போனப்ப பிரதமரை பார்க்கவே இல்லை. பார்க்கல. சும்மா பார்த்தாருன்னா என்ன ஊர் உலகத்துக்குலாம் தெரியாம போய் பார்த்தாரு. அது பழைய செய்தி. முன்னாள் போய் பார்த்தது இதுதான். இதுதான் பழைய செய்தியை எடுத்து அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு காட்டுறது உங்களுடைய வேலையா போச்சு. அதெல்லாம் பிஎம் பார்க்கல, அவர்கிட்ட டைமும் கேட்கல, அப்பாயின்மெண்ட். ஒரு மாநில முதல்வர் ஒரு இந்திய பிரதமரை சந்திக்கிறது முக்கியமான செய்தி. அது இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க ரொம்ப சாதாரணமா. சார் இப்போ அதே மேடையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதாவது அண்ணாவோட கம்பேர் பண்ணி ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தாரு. அண்ணா நான் ஆட்சிக்கு வந்தா இந்த இருமொழி கொள்கை, தனி மனித உரிமை திருமணம், தமிழ்நாட்டை அதை பேர் வச்சது, இது எல்லாத்துக்குமே ஒரு கட்சி அதை மாத்தணும்னு நினைச்சா ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த காலை உணவு திட்டம், புதல்வன் திட்டம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, இதெல்லாம் மாத்தணும்னு நினைச்சாலே ஒரு பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாவோட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணா காலத்துல இருமொழி திட்டம்ன்றது 1965 புதிய கல்விக் கொள்கைக்கு வந்த பொழுது லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் தான் வருது. அதில் புதிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம், 3வது மொழி இந்தி கட்டாயம் திணிச்சாங்க. அப்போ அண்ணாவிலேருந்து எல்லாருமே எதிர்த்தாங்க. அது ஒரு பெரிய மொழி போராக மாறியது. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணங்களாக அது ஒரு அமைஞ்சது. ஆனால் இப்போ அதுக்கு பிறகு 84க்கெல்லாம் பிறகு புதிய கல்விக் கொள்கையை மறுபடியும் இது பண்ணும் பொழுது 3வது மொழி அப்படின்றது இந்தி கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு மொழி, உங்கள் தாய்மொழி கட்டாயம், தொடர்பு மொழி ஆங்கிலம் கட்டாயம், 3வது எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிக்கலான்னு மாற்றிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையிலேயே மாற்றிட்டாங்க. இப்போ உட்காந்து அதே அண்ணா கொண்டு நீங்கள் உருட்டுனா என்ன கணக்கு தெரியுதா? அவங்க உருட்டு. ரெண்டாவது என்ன சொன்னார்? 2வது அதாவது தமிழ்நாட்டுக்கு பேர் தமிழ்நாடுன்னு வச்சதுக்கு, தமிழ்நாட்டுக்கு பேர் தமிழ்நாடு தான் வைப்பாங்க. இல்ல தெலுங்கு வேற நேம் இருந்தது இல்லையா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சங்கர்லிங்கனார் உயிர் நீத்தார். அவரை பற்றிலாம் இவங்க எந்த காலத்துலையும் பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. 64 நாள் உண்ணாவிரதம் உயிர் நீத்தார். யார் ஆட்சி காலத்துல இருந்தாங்க? சும்மா என்ன எங்க நினைச்சு பாக்கணும்ல, அவருக்கு ஒரு சிலை இருக்கு. அவருக்கு என்னத்துக்கு? அவருக்கு தமிழ்நாடு ஊட்டுறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடு. அவர் உண்ணாவிரதம் பக்தவச்சலம் போயிட்டாருங்க, செத்தே போயிட்டாருங்க. நீங்க தான் தமிழ்நாட்டுடைய தலைகாயிருங்களா? சங்கர் ஒரு செலவு வச்சுக்க வேண்டியதுதானே? எதுக்கு சங்கர்? எதுக்கு? இதான். ஏன்னா தமிழ்நாடு எல்லாமே நாங்க தான். இன்னும் கொஞ்ச நாள் அண்ணாவெல்லாம் கூட விட்டுருவாங்க. அண்ணாவெல்லாம் பாருங்க எப்பவா ஊருக்கா மாதிரி தொட்டுக்குவாங்க. சாப்பாட்டுல ஊருக்கா இருக்குல்ல, அதுல உங்களுக்கு என்னங்க வலிக்குது? வேணா மருந்து தடவை அதை வச்சு ஏமாத்துறீங்கல்ல, அதுதான் வலிக்குது. அண்ணாவை பற்றி நீங்க என்ன அவர் அண்ணாவை பத்தி பேசிட்டாரோ. இதோட இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். இப்போ சொன்னதா தனி மனித உரிமை திருமணம், அது சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே அதை அரசு சட்டப்பூர்வமாக்குனாங்க அண்ணா காலத்துல. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு பெரியாருடைய அந்த இது சாதி மறுப்பு திருமணங்கள். ஆக்சுவலா அதோடைய கரெக்டான அர்த்தம் சாதி மறுப்பு திருமணங்கள். சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்களுக்கு அரசு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது, சட்டப்பூர்வமாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு சமூக நீதி ஆட்சி, பெரியார் அது அண்ணான்னு உருட்டுறீங்கல்ல. இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்கள் ஆணவ படுகொலை அதிகமாக நடந்தது இந்த கவர்மெண்ட்ல தான் அப்படின்றது எல்லாம் பொய். எங்க ஆட்சியில ஒன்றும் அங்க ஒன்று இங்க ஒன்று தான் நடந்ததே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. முந்தைய ஆட்சியில தான் அதிகமா இருந்தது. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 2 வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் நடந்த விஷயம் தான் அது. திருநெல்வேலியில் நடந்தது ஆணவ படுகொலையில அவன் மிரட்டினான், திரட்டன் பண்ணான் அந்த பெற்றோர்களை. எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் உன் பிள்ளைய விட்டு வைர நகை கேட்டான், கொடுப்பேன் வைப்பேன்னு. ஆடிகார் கேட்டான், அரசு வேலை கேட்டான். அப்புறம் என்னன்னா இந்த மாதிரி சுயமரியாதை திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த இந்த அரசு தான் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யும் பொழுது அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க.
இந்த படுகொலைகளை ஆணவ படுகொலையாக வகைப்படுத்தணும். அதுக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா ஆணவ படுகொலைன்னு வந்தால் கொலைக்கும் ஆணவ படுகொலைக்குமே வித்தியாசம் இருக்குது. அந்த ஆணவ படுகொலையில் என்னென்ன சரத்துகள் சேர்க்கணும், அவர்களை குண்டர் சட்டத்தில் கூட போடணும், அவர்களுக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை இந்த மாதிரிலாம் இருந்தால் ஓரளவுக்கு பயம் வரும். ஆணவ படுகொலைக்குள்ள வழக்கு பதிவு. இன்னொன்று ஆணவ படுகொலை சம்பந்தமாக பாதுகாப்பு கேட்டு கொடுக்காம விட்டு அந்த பெண்ணோ அந்த பையனோ கொலை செய்யப்பட்டால் அதில் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இவர்களுக்கு அரசு வேலை இந்த மாதிரிலாம் அந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் தான் சமூக நீதி அரசு தானே கொண்டு வர வேண்டியதுதானே. நானா சொல்கிறேன்? ஏங்க ஏற்கனவே இருக்க சட்டத்தில் தான் நாங்கள் கைது பண்ணி எல்லாரையும் சிறையில் தானே அடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அவன் எவனோ ஒருத்தன் வெட்டிட்டு போக அவன் ஆத்தா அப்பே 2 பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எஸ்ஐ 2 பேர்த்தையும் சேர்த்து கொண்டு சிறையில் போட்டாச்சு. என்ன இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? தெரியுதா? என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக தான் கொலிக்கிறீங்க. எப்படி இருக்குது தெரியுதா? ஆமாம், ஓவராக தான் போகிறீங்க. என்ன நினச்சினுக்கிறீங்க? அவங்க வீட்டுக்கு போன இது பண்ணுவீங்க, நாங்கள் வேடி பார்க்கணுமா? ஆமாம், வீட்டுக்கு வந்தா வைர நகை கேட்டேன், ஆடி கார் கேட்டேன். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னா பிடிக்காது தான். சமூகத்தை எடுத்து வாழணும்னு சில பேர் அப்படியே வளர்ந்துருப்பாங்க, அவர்களுக்கு இது பிடிக்காது. ரைட்டு, கரெக்டு. உங்கள் இதையும் நான் மதிக்கிறேன். உங்கள் பணம் மாற்றுங்க, வேற யாரையா கட்டி வச்சிருங்க. அவன் 2 நாள் தாடி வந்து சுற்றிட்டு போகிறான். அதுக்கு ஏன் கொலை பண்றாங்க? அதுக்கு தான் அந்த போட்டோக்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த முன்னாடி இருந்த புகார் கொடுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வச்சு புகார் கொடுங்க. த்ரெட்டன் பண்றது. நீங்க தான் 2 பேருமே அதிகாரிகள் தானே. மேற்படி ஆளுகளுக்கு தான் இந்த காவல்துறை எப்பயுமே சகாயமா இருக்குது, புரிஞ்சுக்கோ. இது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற பிற மாநிலங்கள்லையும் கூட எங்க பார்த்தீங்கன்னாலும் அந்த பட்டியலின மக்களுக்கு தான் சப்போர்ட். நம்ம மற்ற கம்யூனிட்டிக்கு சப்போர்ட்டே கிடையாது. வாயில தகராறு பண்ணா கூட அவங்களுக்கு பிசிஆர்ல கேஸ் பதிவு பண்ணணுங்கிறான். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்?